சாய் மச்சி கயல்டா வாடா கிளம்பு. ஓகே சந்திப்போம் மச்சா. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, நடக்கும்போது தான் கொஞ்சம் பெயின். எப்போ டிஸ்சார்ஜ்? நாளைக்கெலாம் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டார் சார். எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கூட்டிகிட்டு வரல, அவள் தான் வந்தா. சரி அப்போ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, செஃபலோஸ்போரின் கிளாஸிஃபிகேஷன் மாதிரிங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் என் வாழ்க்கையில் வரமா இல்லை சாபமானே தெரிலங்க. ஓ சாரி, என்னை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் சாய்ராம். எல்லோரும் என்ன சாயின்னு கூப்பிடுவாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கருப்பன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கிட்டார். ஆமாம், ஐ ரியலி லவ் மியூசிக் மோர் தேன் எனிதிங். மியூசிக் தாங்க என்னோட உலகம். அவளை பார்க்குற வரைக்கும். அன்றைக்கி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் டே. எல்லாரோட வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு நாள் எனக்கும் தான். அன்னைக்கு தான் அவளை முதல்ல பார்த்தேன். பார்க்குறப்போ உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணிச்சு. சிரிச்சா. அப்படியே என்னையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவள் சிரிக்கும்போது கணத்தில் 2 குழி விழும். அப்போ தெரியலங்க, அது எனக்கு விரிச்ச படுகொலின்னு. டேய் தேடி விட்டாங்க லைனில் வா. டேய் லைன் தெரியா வாங்க, லைனை வா. என்ன பல்ல காட்டிடுவா. டே இங்கே வா. நான் இல்லை எருமஞ்சவா. நான் அவனை தொட்டுக்கும் நான் தூரத்தில் செலவு வா போடா. எங்கள் ஃபேக்கல்ட்டியில் எல்லாரோட மரியாதையும் ஜெயிச்சு ஒரே ஜீவன். நான் ரெடி பண்ணிக்குவா, நான் ரெடி பண்ணிக்குவா. அவடா பிடிக்கிறேன். இது தாங்க இப்போ நம்ம தனியாக கான்டெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் மெயினாக 2 டைப் இருக்குது. டைப்பு சார் ஃபேக்கல்ட்டியில் நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன அறியாமலே நான் என்ன அவகிட்ட கறி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அப்போ அது எனக்கு புரியலை. ஒரு நாள் ஈவினிங் எல்லாரும் ரியோக்கு வாங்கடா. ஏண்டா மச்சி, கயல் எனக்கு செட் ஆயிட்டாடா. கவுது அங்கே கண்ணிது. அங்கே கண்ணி தான் அவளோட மொழி பெயர். ஆனால் இப்படி கூப்பிடுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. கலாய்க்காதீங்கடா, பாவண்டா, விடுங்கடா. பேரை விடு மச்சி. காங்கிராட்ஸ்டா. வந்து கொஞ்ச நாள் தானடா, அதுக்குள்ள அப்புறம் செட் பண்ண நீ. ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் கொடுத்துனான்டா, அக்செப்ட் பண்ணிட்டாடா. சாணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க, அவ்வளோ பில்ல போடுற கொய்யால் எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் தான் அக்செப்ட் பண்ணா, அதுக்கு எங்களை லவ் பண்ணுறா. ஆடி மச்சான்.
நான் சொன்னேன் தானே. போடாங் வாங்கடா போ. சூப்பர் வீர் ஓமடா பவுனியிலேருந்து வந்துருக்கடா வாங்கடா. அவன் கவலைப்பட்டானோ இல்லையோ எனக்கு கார்டியக் அரெஸ்டே வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே என் ஃபோன் எடுத்து எஃபியில் அவள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை செக் பண்ணேன். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அன்றைக்கி தான் நான் என்ன அவகிட்ட முழுசாக பறி கொடுத்துட்டேங்கிறத உணர்ந்தேன். அது வரைக்கும் மியூசிக்கே இவ்வளோ ஒன்று இருந்தேன், எனக்கு கயல் தான் அவ்வளோ ஒன்று தோணுச்சு. கயலும் என்னை லவ் பண்ணுறாளோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த காதல் ஒரு டிலூஷன், நமக்கு தோன்றதெல்லாம் நிஜம் கிடையாது. ராகிங் அனுபவிக்கிறப்போ பயமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்குறப்ப நினைச்சு சிரிக்கிற நினைவுகளில் அதுவும் ஒன்று. இப்போத்த ஜூனியர்ஸுக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லைன்னு நான் சொல்லணும். உண்டோ உண்டு தசம் உண்டோ குண்டு கையில் ஒன்றும் பார்க்கக்கூடாது. 2 வீட்டுகள் உண்டு தசம் 8 உண்டு தசம் 9 அட்ரா ராமா அட்ரா ராமா கடவுளே எனக்கு நல்ல புத்தி கொடு. கடவுளே எனக்கு நல்ல புத்தி கொடு. எல்லா லவ்லையும் ஒரு எவனாவது வருவான், என் ரூட்லேயும் ஒருத்தன் வந்துட்டான். எருமை இப்போ என்ன திங்க வந்துடுங்க நேரம் கூப்பிடுங்க. பாடம் வந்து ஆட வந்து எல்லாம் பேர் திங்க வந்து ஏமாச்சா சின்ன பிள்ளையில போட்டு விரட்டிக்கிட்டு இருக்க. ஆடா மூதேசி இங்கே வந்துட்டியா? படி தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா 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 அண்ணா. நேருமாங்க என்ன பேர் இருக்கோ? டேய் மச்சான் அவளை அனுப்புடா. நீ போ ஜோ நீ நீ என்ன பேர் இருக்கோ? எந்த இடம் நீ மூட்டுமா இருக்கிறேன். கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். World T20, well played. They've tried so hard, so many times in the finals. ரெண்டு பேரும் நம்ம பக்கத்துல இருக்கனால அவங்களோட பெருமை அருமையெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது. நாம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம பசங்க கிட்ட இருந்து கூட காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த சீனியர்ஸ் அசால்ட்டாக ஒரே அடியில் கொத்திட்டு பறந்துடுவானு. இன்று அதில் பூவாய் நீயேதான் பூத்த உடனே காதல் வளர்த்தேன். ஏன் புள்ள புள்ள எங்க பிடிச்ச
ஆமாண்ணா சரிண்ணா. என்னால் தாங்க முடியலை. அந்த வழியை சொல்லவும் தெரியலை. என்ன அறியாமலே ஒரு தைரியம் வந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான். எனக்கு கிளம்பிட்டேன். அவள் எங்கே எனக்கு கிடைக்காம போயிடுவாளோ என்ற பயம்தான் அந்த தைரியத்தை தந்துச்சு. கயல், கார்மேகத்தோட என்ன கதை உனக்கு? அதை நான் உன்னட்டே சொல்லணும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறாங்க கண்ணி. நான் சொன்னேன் தானேங்க, அங்கே கண்ணின்னு கூப்பிட்றது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு வித்தைங்க. அந்த வித்தை எல்லா பசங்களுக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது. எனக்கு சுத்தமாக வரவே வராதுன்னு அப்போ தான் விளங்கிச்சு. இந்த மூஞ்சி உனக்கு செட் ஆளு. கருவாயா, நீ என்னமோ பண்ணிருக்க. அங்கே கண்ணி என்ற என்னோட பேர் நீ கூப்பிடும் போதுதான் அழகா இருக்கு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். அப்போ இதுக்கு கார்மேகத்தோட கேண்டீன்ல ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. போக போகத்தான் பிரச்சனைகள் ஒன்றா வந்தது. பல சமயம் இந்த பொண்ணுங்க ஏன் கோபமாக இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியாது. சில சமயம் அவங்க கோபமாக இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கிறதுக்கு இடையிலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்ன வாங்க ஒன்றும் வேணும். ஆ, ப்ரொப்போசல் இப்போ கொடுப்போம். ஆத்திட்ட கேளு, அதே என்னட்ட கேட்குற? இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, பைக் ஓடும்போது மட்டும்தாங்க கண் தெரியாது. மற்றபடி நாம் எப்போ எங்கே எது பண்ணாலும் தெரிஞ்சிடும். ஹேய், இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? உனக்கு தெரியாதா? ஹேய் கூல்டி, இந்த ஃபேக்கல்டி மியூசிக் காம்படிஷன் வருதுல்ல, அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, அது வேற வருதா? நீ அவளோடையே டிஸ்கஸ் பண்ணு, நான் போகிறேன். ப்ளீஸ் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என்னைய மறந்துட்டியா? கருவாயா, ஆள்கிட்ட இந்த மெசேஜ் மிச்சா. இவனுக்கெல்லாம் ஆள் இருக்கு, நாம் இன்னும் காட்டும் பார்த்துட்டு இருக்கோம்.
உன்னை எப்படி மறக்கிறது? சாரி, கேன்டீனில் நடந்ததை மனசில் வச்சுக்கொள்ளாத. இல்லடி, நான் அதை அப்பயே மறந்துட்டேன். ஆனால் உனக்கு இவ்வளோ நேரம் ஒரு மெசேஜ் பண்ணணும்னு தோணலை தானே? இல்லடி, நாட் லைக் தட். ஸோ நான் நினச்சி தான் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ நேரம் கிட்டார் தான் வாசிச்சுட்டு இருந்திருக்க. இந்த பசங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. இந்த பொண்ணுங்களுக்கு இப்படி தாங்க ஒரு நாள். முதல்ல நீ சொல்லு, யார் இந்த காருண்யா சிதம்பரநாதன்? காருண்யா சிதம்பரநாதனா? ப்ரொஃபைல் பிக்சருக்கு காமெண்ட் பண்ணியிருக்கா, உனக்கு தெரியாதா? அது ஏதாவது ஃபேக் ஐடியா இருக்கும். ஃபேக் ஐடியோட கமெண்ட்டுக்கெல்லாம் லைக் போடுவியா? இப்போ எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குற? உண்ட எல்லா போஸ்ட்டுக்கும் காமெண்ட் போட்டிருக்கா, உனக்கு சின்ன விஷயமா? நமக்கு சின்ன விஷயமா படுறதெல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு, இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜி படிக்கிறதுக்கு 1 மாத அப்பவும் போதாதுங்க, எக்ஸ்டென்ஷன் கேட்டு வாங்கணும். அப்புறமா இன்டர் ஃபேக்கல்டி மியூசிக் காம்படிஷன் வந்து மட்டி ஃபீவர் வந்து குரூப் பி ஸ்ட்ரெப்டோகோக்கியால் வந்து குரூப் பி ஸ்ட்ரெப்டோகோஸ் வந்து கோஸ் பண்ணும். இது வந்து ஃபரஞ்சைட்டிஸை ஃபாலோ பண்ணி வர்றது. ஆனால் ஃபரஞ்சைட்டிஸ் வர்ற எல்லாருக்குமே வந்து ருமட்டி ஃபீவர் வருமென்று சொல்லி இல்லை. ஃபரஞ்சைட்டிஸ் வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து 10
ஏய் மியூசிக் ப்ராக்டிஸ் டே. ஒரு தடவை மெசேஜ் பண்ணா குறைஞ்சு போயிருவியா? இல்லடி, ஃபோன் ரிங் பண்ணது விளங்கலை. நீ தானே என்னை வெயிட் பண்ண சொன்ன. நீ முன்ன மாதிரி இல்லை சாய், ரொம்ப மாறிட்ட. என்னை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஏதாவது காரணத்தை சொல்லி என்னை அவாய்ட் பண்ணுற. நீ என்ன நினச்சி கிட்டார் வாசிக்கிறேன்னு சொன்னப்பவே நான் முடிச்சிருக்கணும். இந்த காதல்ன்றது ஹைப்போக்சியா மாதிரி, அந்த இடத்துல அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தந்துட்டு நம்மளை அறியாமலே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டுருக்கு. நம்மளோட முட்டாள் மூளையும் அந்த ஃபீலிங் இன்னும் வேணும்னு அடம் பிடிச்சிட்ருக்கு. அப்பப்போ சண்டேண்டு ஆரம்பிச்சது எப்போவுமே சண்டேண்டு மாறிட்டுது. அன்னைக்கு மியூசிக் ஃபெஸ்டிவல் பார்க்க போயிட்டு வந்து ப்ரொப்போசல் செஞ்சு முடிச்சுட்டு தூங்க லேட் ஆகிட்டு. அடுத்த நாள் ரிசர்ச் ப்ரொப்போசல் ப்ரெசன்டேஷன், அதோட ஃபைனல் காப்பி என்னட்டாங்க இருந்தது. Nowadays, social media usage has been increasing among adolescents as an exponential growth of information and communication technology. In Sri Lanka, 2.3 million people have been using social media and 21 million total population. Average use 34 minutes a day on social media usage. Excessive usage of social media can cause misuses and dependency and addiction. Also, it can affect the lifestyle. Also, it may influence related crimes and cultural problems. Our general objective is to assess. Thank you. நெக்ஸ்ட். Who's next? கயல், கயல், ஏய் நேற்று மியூசிக் ஃபெஸ்டிவல் போயிட்டு ப்ரொப்போஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க லேட் ஆகிட்ரி, அதான் வரலாம் போயிட்டு. கயல் மெடத்தனி சரி நான் கேட்குறேன். கயல், என்ன கதைக்க போகிற? போதும், எல்லாமே போதும். எப்போ பார்த்தாலும் மியூசிக் மியூசிக் மியூசிக். நீ உன் கிட்டாரே கட்டிட்டாளு, என்ன விட்டுடு. லெட்ஸ் ஸ்டாப் எவ்ரிதிங். குட் பை. ஒரு பொண்ணு மொத்த வச்சு முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறதுன்றது ரொம்ப கொடுமையானது. அதுக்கு நான் தான் ரீசன் நினைக்கும்போது மனசாட்சி குத்தி கொள்ளுது. Madam told both of us to come and meet. We will go this evening.
அழகே. ஹலோ, நான் ஃபேக்கல்ட்டிக்கு வந்துட்டேன். ஓகே கம் நவ், ஐ எம் ஆன் மை வே. அட கடவுளே. சாய், இது அங்கே நடந்துச்சு. அதோடு எல்லாம் முடிஞ்சதுன்னு நாங்கள் நினச்சேன். ஆனால் அவள் வந்தா என்ன பார்க்க. இன்னும் கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு டிஸ்சார்ஜ். முதல் வேலையாக கையில் மீட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லி கேட்கணும். என்ன, நான் தோத்தா தான் என் காதல் ஜெயிக்கும். என்ன கால் பண்ணியிருந்த? இல்லை, கையிலுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ஆன்சர் இல்லை. மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கு. சாய், உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? பொண்ணுங்க கோவம் நர்வ் கண்டக்ஷன் ரிஃப்ராக்டரி பீரியட் மாதிரி. சம்டைம் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டரி பீரியடில் இருப்பாங்க. அப்போது திரும்ப திரும்ப நீ போனால் தானாக இறங்கி வந்துடுவாங்க. சம்டைம் அப்சல்யூட் ரிஃப்ராக்டரி பீரியடில் இருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது. கையல் இப்போ அப்சல்யூட் ரிஃப்ராக்டரி பீரியடில் இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஷீ வில் கம் பேக். அண்ட் ஒன் மோர் திங், நீ கொஞ்சம் மாறணும். என்னடா அவளே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? அது இல்லை, மியூசிக் காம்படிஷனுக்கு 1 வீக் தான் இருக்குது. நம்ம ஆர்த்தி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு இந்தியா கூப்பிட்டு போகணுன்னு சொன்னால், அதான் யார் பாடுறேன்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் பாடுறேன். ஹே, நீ பாடுவியா? நீ தான் மியூசிக்கே வெறுக்க வச்ச. அவள் பாடலைன்னா அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ணோய், என்ன மச்சான் எக்ஸாம் வருது போல? ஓமண்ணா, படிப்பெல்லாம் எப்படி மச்சான் போகுது? எல்லாம் ஓகேண்ணா. ஆனால் இந்த வைவாவை நினச்சி தான் கொஞ்சம். அதெல்லாம் சப்ப மேட் மச்சான். நாங்களாம் எப்படி செஞ்சோம் தெரியுமா? Excuse me, sir. Yep. Keep going. Very good. Excuse me, sir. May I come in?
What are the causes for atherosclerosis? Eating badai sir, having lunch at Rauman Hotel, sleeping at Coastal. Excuse me, sir. Good morning, sir. Excuse me, sir. Tell me something about myocardial infarction. வாரம் போயிட்டு அது பரியர் எக்ஸாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ அவள் அங்கே வந்தா. கடிகள் தேன் நான் சந்தத்தாள் நான் முறுவல் பூ. இப்போ கூட அவள் வர சொல்ல டைமுக்கு என்னால் வர முடியறதில்லை. ஆனால் இப்போல்லாம் என்ன அவள் புரிஞ்சுக்கிறா. ஒரு கட்டத்தில் அவள் வரமா இல்லை சாபமானு யோசித்தேன். ஆனால் இப்போ தோணுது என் லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய வரம் அவள் தான். அந்த அவள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. அவள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு வரம் தான். ஒரு நொடியும் நான் ஆஸ்வதிக்கிறதுடா.